கவனிக்க ஒரு செய்தி பகுதியில் தினமணி பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, கொத்தடிமைகள் கடத்தல் தொடர்பாக மத்திய அரசு ஒரு திட்டம் வகுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வருது. அப்போ விசாரித்த நீதிபதிகள் தான் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. கொத்தடிமைகள் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, மீட்கப்படும் கொத்தடிமை தொழிலாளர்கள் பெரும்பாலானோருக்கு உடனடியாக நிவாரண உதவியோ நிதி உதவியோ கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு. உதாரணமா உத்தரப்பிரதேசத்துல 5264 கொத்தடிமை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டதையும் அவர்களில் 1101 கொத்தடிமை தொழிலாளர்கள் மட்டும்தான் உடனடியாக நிதி உதவி கிடைச்சதையும் அவர் சொல்றாரு. உடனே நீதிபதிகள் இத்தனை பேர் கொத்தடிமைகளாக இருந்தது அச்சமூற்றதா இருக்கு, அதனால உடனடியாக இதில் நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பாக சிறுவர்கள் தான் கொத்தடிமைகளாக அதிகமாக பயன்படுத்தப்படுறாங்க. ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு அதிகமாக அவங்க கடத்தல் படுறதுனால மத்திய அரசும் மாநில அரசுகளும் சேர்ந்து ஒரு திட்டத்தை வகுக்கணும் அப்படிங்கிறத உத்தரவாக பிறப்பிச்சிருக்காங்க.